எங்களுக்கு ஒரு போராட்டம் தான். எப்படி இந்த நாளை தள்ள போறோம், எப்படி இந்த மாசத்தை தள்ள போறோம். அது வேற தீபாவளி முடிஞ்சு கொஞ்ச நாள்ல பொங்கலும் வந்துருச்சு. தீபாவளிக்கு அப்பதான் செலவு பண்ணி முடிச்சிருப்போம், அதுக்குள்ள பொங்கல் வந்துருது. புது துணி எடுக்கணும், பசங்களுக்கு எல்லாம் செய்யணும். எப்படிடா இந்த 2 மாசம் ஓட்ட போறோம்னு ஒரே கவலையா இருக்கும். ஆனா நான் பாக்குற இடத்துல எல்லாம் எல்லாருமே செவ்வாடை கட்டி கொண்டு விரதம் இருந்து கொண்டு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப மங்களகரமா இருக்கு. உங்களை எல்லாம் பார்த்ததில் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நான் இந்த 4 நாட்களாக இந்த மாவட்டம் தான், கடலூர் மாவட்டத்துக்கு தான் சுத்தி நிறைய நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கிறேன். எல்லா இடத்துலயும் உங்களை போன்ற சிரிச்ச முகத்தோடு ஆர்வமா அத்தனை பெண்கள், அது பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நாங்கெல்லாம் கடைசியில முடிச்சுட்டு பொறுமையா நின்று எல்லாரும் ஒரு போட்டோ வேற எடுத்துக்கிட்டு போறோம். அது தெரியும்ல உங்க எல்லாருக்கும், போட்டோக்கு தனியாவே பூத் வச்சிருக்காங்க. நல்லா எல்லாரும் நம்ம எல்லாம் ஒன்னா போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ உங்க கையிலேயே கொடுத்து அனுப்பிடுவாங்க. வீட்டுக்கு கூட நீங்க எடுத்துட்டு போலாம். உங்க போன்ல எடுக்கிறது இருக்கும், இருந்தாலும் அந்த கூகுள் டிரைவ்ல போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஏற்பாடு இதெல்லாம் செய்த இந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், கிளை செயலாளர்கள், அந்த நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மகளிர் அமைப்புகள், இன்னைக்கு அவங்க ஒரு 10 நாளா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. மகளிர் அமைப்புகள் 10 நாளா வராங்க, எனக்கு அவங்க வீடியோ அனுப்புவாங்க. நாங்க இந்த கிராமத்துல போய் இன்னைக்கு இவங்கள பேரை பார்த்தோம், இந்த வீடியோ இந்த நோட்டீஸ் கொடுத்தோம். அதே சமயம் அவங்க போன்ல நான் பேசின ஸ்பீச் எல்லாமே போட்டு காமிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு அப்படித்தானே உங்களுக்கு அப்பா சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க, அக்கா வருவாங்க வாங்க. நீங்களும் ஆர்வமா வந்திருக்கீங்க, நானும் உங்களை பார்க்க தான் ஆர்வமா வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். இன்னைக்கு காலையில இங்க பயங்கர அழகா இருந்தது. 7 மணில இருந்து ஆன்மீக டூர் தான் எனக்கு இன்னைக்கு. விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் போயிட்டு வந்த பாலாம்பிகா, பெரிய அம்பிகை, அந்த அம்மா விருத்தாம்பிகா அவர்களுடன் சேர்ந்த விருத்தகிரீஸ்வரர் கோயில் போயிட்டு வந்த. எத்தனை பேர் போயிருக்கிறீங்க அந்த கோவில்? எல்லாருமே. என்ன 4 பேர் தூக்குறீங்க? எத்தனை பேர் போனீங்க? எல்லாருமே போயிருப்பீங்க. எனக்கு இன்றைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். நான் இன்னைக்கு தான் போனேன். ஆனா கொளஞ்சேப்பர் கோவில் நான் நிறைய முறை 2-3 முறை போயிருக்கிறேன். இன்றைக்கு அங்க கொளஞ்சேப்பர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன், வேடியப்பன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் அந்த கோவிலுடைய பாரம்பரியத்தை சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு வருஷமா அந்த கோவில்ல ராஜாக்கள் கட்டியிருக்காங்க. சோழ ராஜாக்கள், கண்டராதித்த சோழன் அப்படின்னா அவரு ராஜராஜ சோழனுடைய தாத்தா. அவருடைய அப்பா சுந்தர சோழனுடைய அப்பா தான் கண்டராதித்த சோழன். அவருடைய மனைவி செம்பியன் மாதேவி, அவங்களுடைய சிலையெல்லாம் பக்கத்துல இருக்கு. அந்த கோயில கட்டியிருக்காங்க. அதுல ஒரு பகுதியை கொஞ்ச வருஷம் கழிச்சு திருமலை நாயக்கர் அவர் கட்டியிருக்காரு. அதுக்காகவே தனியா மண்டபம் இருக்கிறது. இப்படி ஒரு காலகட்டத்திலையும் ராஜாக்கள் இந்த விருத்தகிரீஸ்வரர் கோயில கட்டியிருக்காங்க. சோழர்கள் அந்த கோவில கட்டியிருக்காங்க. எவ்வளவு பழமையான கோவில். அந்த கோவில்ல ஒரு வன்னி மரம்ட்டு அந்த கோவில் ஸ்தல விருட்சம். எப்பவுமே கோவில்ல இருக்கக்கூடிய விருட்சங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பாரம்பரியமான விருட்சம். எவ்வளவு வருஷமா அது அந்த கோவில் கட்டும் பொழுது வைத்த அந்த வன்னி மரமா, அதை உருவிதான் எல்லாருக்கும் அந்த கோவில கட்டிய சித்தர் அவங்க கோவில கட்டுறவங்களுக்கு அத சம்பளமா கொடுத்தாரு அந்த இலைய அப்படின்ற ஒரு கதை சொல்றாங்க. எவ்வளவு அழகான கதை பாருங்க. இந்த வன்னி மரத்தை மட்டும் அந்த கோவில்ல இல்லைன்னா அதை பாதுகாக்கவே முடியாது. 1000 வருஷம் வன்னி மரம்லாம் நம்ம பார்த்திருக்கோமா? பார்த்ததே கிடையாது. கோவிலுக்குள்ள இருப்பதனால் அந்த கோவிலுடைய ஸ்தலத்துல இந்த மாதிரி ஸ்தல விருட்சங்கள் இருப்பது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் விஷயம். அது ஒரு அதிசயம். இந்த மரத்தெல்லாம் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. 1000 வருஷம் பழமையான ஒரு மரத்தை விட்டு வைக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த கோவில்ல இருக்கிறதுனால அந்த கோவில் அந்த மரத்தை பாதுகாத்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு வைத்திருக்கிறார்கள். இந்த கதையெல்லாம் பார்க்கும்போது எப்படியோ 1000 வருஷம் முன்னாடி சோழர் காலத்துக்கே போயிட்ட மாதிரி இருக்குது. யாரெல்லாம் பொன்னியின் செல்வன் படம் பாத்தீங்க? எல்லாருமே பார்த்தோம். நல்ல படம். ரொம்ப அதே அந்த காலகட்டத்துக்கு போயிருப்ப. யோசிச்சு பாருங்க, அந்த கோயிலை கட்டும் போது எத்தனை குதிரைங்க பக்கத்துல ஓடி வந்திருக்கோம், எத்தனை ராஜா ராணிக, அந்த ராஜாவோட பசங்க, அவங்க எல்லாம் அந்த நடந்து வந்த இடம் தானே. அந்த காலத்துல அந்த ராஜா அதை கட்டியிருக்காருன்னா அவருடைய
ராஜகுமாரி அவருடைய புள்ள பேரன் எல்லாம் அந்த கோவிலை சுத்தி நடந்து வந்திருப்பாங்க. எத்தனையோ பக்தர்கள் ஆயிரங்காலம் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த பழமையான மனிதர்கள் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அவங்க நடந்த இடத்துல நாம நடக்கிறோன்றதே மிகப்பெரிய பெருமை. அந்த பெருமை மிகுந்த அந்த கோவில்ல போய் இன்னைக்கு நான் ஒரு திவ்ய தரிசனம், அப்புறம் அந்த கதையெல்லாம் கேட்டேன். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த வேடியப்பன் கதை, விநாயகர் கதை, அப்புறம் அந்த மாற்று உரைத்த விநாயகர். பொண்ணை உரசி பார்த்து அது நல்ல பொண்ணா அப்படின்னு சொன்னாராம் மாற்று உரைத்த விநாயகர். இன்னைக்கு நம்ம பொண்ணு வாங்கணும்னா என்ன பண்றதுன்னே தெரியல. 1 கிராம் எங்கேயோ போயிடுச்சு, விலை 1 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு சவர ஒரு தாலி வாங்கணும்னா 2 கிராமாவது வைக்கணும். இன்னைக்கு தாலி வாங்கணும்னா 2 கிராம் வைக்கணும்னா 25,000 30,000 இல்லாம ஒரு தாலி வாங்க முடியாது. அந்த அளவுக்கு பொண்ணு விலை ஏறி போச்சு. ஆனா நம்ம சம்பளம் எல்லாம் அந்த அளவுக்கு ஏறி போச்சா? இல்ல. 100 நாள் சம்பளம்ன்றது எவ்வளவு நாளுக்கு வருது? வரமாட்டேங்குது. ஒரு என்ன மிஞ்சி போனா ஒரு 250 ரூபாய் கொடுக்குறாங்க. உரிமை தொகைன்னு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாமா. எல்லாருக்கும் வந்துதா? ஓட்டு போட்ட அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்து விட்டதா? வரவில்லை. அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துதான் மகளிரை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அந்த 1000 ரூபாவும் உங்களுடைய கணவன்மார்களோ உங்க குழந்தைங்களோ இல்ல அக்கா அண்ணன் தம்பியோ டாஸ்மாக்லயும் ஒயின் ஷாப்லயும் கொடுத்த அதே 1000 ரூபாய் தான் உங்க வீட்டுக்கு வருது. அது தெரியுமா? எந்த 1000 ரூபாய்? அது ஒயின் ஷாப்ல நம்ம வீட்டுல இருந்து போன அதே 1000 ரூபாய் பேங்க்ல விழுது. அதான் இங்க நடக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு தான் தெரியுது. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா சொல்றீங்களே இந்த விஷயம். அதான் சொல்றாங்க. நான் இந்த விருதாச்சலத்துல கேட்டுட்டு இருந்தேன், தண்ணி பிரச்சனை எல்லாம் என்னம்மா அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்க, முன்னாடிலாம் 20 அடி தோண்டனா தண்ணி கிடைக்கும். இப்ப 800 அடி போனாலும் தண்ணி கிடைக்கல. 800 அடினா எவ்வளவு தூரம் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அது கீழே பள்ளம் போனா கூட தண்ணீர் கிடைக்கவில்லை அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. என்ன அநியாயம் இது? அவ்வளோ தண்ணீர் வளம் நிறைந்த பூமி விருதாச்சலம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்கலமா தண்ணி? என்எல்சியால தான் கிடைக்கல. அவங்க கரெக்டா சொல்றாங்க. என்எல்சி நெய்வேலியில தானே இருக்குது. விருதாச்சலத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்கல்ல. என்எல்சின்றது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 ஏக்கர் அந்த பகுதியில எடுத்துட்டாங்க. புவனகிரி அப்புறம் நெய்வேலி இந்த பகுதியிலெல்லாம் 40,000 விளை நிலங்கள், விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களை எடுத்து அங்க இருக்கிற மக்களை கொண்டு விருதாச்சலத்துல தானே போட்டிருக்கிறாங்க. விஜய மாநகரம் எங்க இருக்கு? விருதாச்சலத்துல தான் இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த மக்களை எங்க அந்த நெய்வேலி போன்ற பகுதிகள், புவனகிரி போன்ற பகுதிகள் ஒரே ராத்திரி கிராமமா அந்த மக்களை அப்படியே பஸ்ல ஏத்தி குழந்தை குட்டிங்களோட மூட்டை முடிச்சோட ஏத்தி கொண்டு விஜய மாநகரத்துல போட்டாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த வசதியும் செய்து தரல. இப்பதான் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி அவர்கள் போராட்டம் செஞ்சப்பதான் இப்போதைக்கு அவங்களுக்கு பட்டா கிடைச்சிருக்கு. இத்தனை வருஷமா கிடைக்கவே இல்லை. அந்த நெய்வேலியில 40,000 நிலம் எடுத்தாங்கல்ல, அவங்க எப்படி அந்த பழுப்பு நிலக்கரி எடுக்கிறாங்க தெரியுமா? எப்படிமா பழுப்பு நிலக்கரி மேலேயே இருக்குமா? கிடையாது. பழுப்பு நிலக்கரி, அந்த நிலக்கரி எங்கன்னா மண்ணுக்கு கீழே இருக்கும். மண்ணுக்கு கீழே தண்ணி, நல்ல தண்ணி. கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணி, இந்த மாதிரி தண்ணி உலகத்திலே 2 இடத்துல தான் இருக்கு. ஒன்னு ஆஸ்திரேலியால இருக்கு, ஒன்னு இந்த மாவட்டம் கடலூர் நெய்வேலி இந்த மாவட்டத்துல இருக்கு. ஏன்னா அது ஒரு அவ்வளோ நல்ல நீர். மண்ணுக்கு கீழே நல்ல தண்ணி, நல்ல தண்ணிக்கு கீழே பழுப்பு நிலக்கரி. நிலக்கரி கூட கிடையாது, பழுப்பு நிலக்கரி. அந்த பழுப்பு நிலக்கரியை தோண்டி எடுத்து எரிச்சா அவ்வளோ கரி, சாம்பல், குப்பை, விஷம் சுத்தி பரவும். அப்ப மண்ணை தோன்றாங்க. அடுத்த இருக்கிற தண்ணி எப்படி எடுப்பாங்க? அது கீழே அவ்வளவு நல்ல தண்ணி இருக்க, அத போர் போட்டு உறிஞ்சி எடுத்து கொண்டு போய் கடல்ல தள்ளிடுறாங்க. அவ்வளவு தண்ணி, லிட்டர் கணக்கு, டன் கணக்குல அவ்வளவு தண்ணி இருக்கா. அந்த தண்ணி நல்ல தண்ணிய உறிஞ்சி கடல்ல போய் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. கடல் தான் பக்கத்திலேயே இருக்க. மண்ணை தோன்றாங்க, அது கீழே இருக்க நல்ல தண்ணிய உறிஞ்சி எடுத்துட்டு போய் கடல்ல போட்டு அதுக்கப்புறம் நிலக்கரி எடுக்கிறாங்க. இந்த கடல் தண்ணி உறிஞ்சிட்ட அப்புறம் என்ன ஆகும்? அந்த நெய்வேலியை சுத்தி எல்லா கடல் தண்ணியும் நல்ல தண்ணிய உறிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணியோட தன்மை என்ன? அது திருப்பி ஃபில் ஆகும்ல. இப்ப நீங்க ஒரு பாத்திரம் இருக்குது, நீங்க
தரை இருக்குது, அந்த தரையில வந்து தண்ணி ஊத்துறீங்க. அந்த தண்ணியை போன அப்புறம் என்ன ஆகும்? பள்ளம் நோண்டும் போது திருப்பி தண்ணி சொரக்குமா இல்லையா? அந்த தண்ணி சொரக்குது. அதான் சொரக்க அவ்வளோ தண்ணி, நல்ல தண்ணி. அப்ப என்ன ஆகுது? நெய்வேலி சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் சொரந்து கடலுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் நெய்வேலிக்கு சுத்தி இருக்கிற அடுத்த ஊரு இன்னும் 1 லட்சம் ஏக்கர், அதுல இருந்தும் தண்ணி உள்ள வருது, அதையும் உறிஞ்சி போடுறாங்க. அதனாலதான் விருதாச்சலத்துல தண்ணி இல்ல, வேற எதுவும் கிடையாது. இங்க நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இல்லைனாலும் உங்க ஊர் தண்ணி போனதுக்கு காரணமும் நெய்வேலி லிக்னைட் NLC கார்பரேஷன் தான். ஏன்னா இந்த தண்ணியை உறிஞ்ச பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் திருப்பி அந்த இடத்துக்கு போது, அதையும் உறிஞ்சு கொண்டு போய் கடல்ல போட்டுடுறாங்க. போட்டதுனால்தான் இந்த பகுதியில விவசாயம் பாதிப்பு. தண்ணி இல்ல, தண்ணி இல்லாம அந்த வெற்ற இடத்துல என்ன வருது? உப்பு தண்ணி வருது. உப்பு தண்ணி வந்தா தண்ணி உப்பு கரிக்கும். எந்த ஊர் போனாலும் உப்பு தண்ணின்றாங்க. நல்ல தண்ணி எல்லாம் போய் உப்பு தண்ணி வந்தா அந்த இடத்துல இதுவாகுது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வெறும் 18,000 கோடி மெகாவாட் மின்சாரம் தான் போதுமாமா. நம்ம தமிழ்நாட்டுல எப்ப அதிகமா மின்சாரம் தேவைப்படும்? வெயில் காலத்துல. வெயில் காலத்துல தான் என்ன பண்ணுவோம்? ஃப்ரிட்ஜ் ஓடும், ஏசி ஓடும், ஃபேன் போடுவோம். இல்ல இருக்க முடியாது இல்ல. குளிர்காலத்துல கூட ஃபேன் லைட் எல்லாம் நிறுத்திட்டு உட்கார்ந்துருப்போம். வெயில் காலத்துல கிளாஸ்ல உட்கார முடியுமா? உட்காரவே முடியாது. 3 ஃபேன் இருந்தா 4 ஃபேனை ஓடி ஆகணும். இப்பெல்லாம் ஏசி இல்லாத கடைலாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஏசி, தியேட்டர்ல ஏசி, எங்க போனாலும் ஏசி இருக்குது. அதனால ஏசி எல்லாம் போடுவோம் எப்ப? வெயில் காலத்துல. அப்பயே நமக்கு தேவை வந்து 18,000 கோடி மெகாவாட் மின்சாரம். ஆனா தமிழ்நாட்டுல 36,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறோம் நம்ம. அப்புறம் எதுக்கு NLC எத்தனை மின்சாரம் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? வெறும் 600 மெகாவாட் மின்சாரம் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. அவங்க தயாரிக்கிறதே 2200 மெகாவாட் மின்சாரம். அதுல 600 தான் தமிழ்நாட்டுக்கு, மிச்சம் எல்லாம் பக்கத்து ஊருக்கு தான் போகுது. கர்நாடகாக்கு, ஆந்திராக்கு, எல்லா ஊருக்கும் மின்சாரத்தை வித்துடுறாங்க. அப்புறம் எதுக்கு நெய்வேலி நம்ம ஊர்ல உட்காந்துட்டு NLC உட்காந்துட்டு நம்ம தண்ணி எல்லாம் உறிஞ்சு அதை நம்மள வந்து பொட்டல் காடா, எவ்வளவு மண் வளம் மிகுந்த பூமிய டெசர்ட்னு சொல்லுவாங்கல்ல, பாலைவனமா ஆக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி எல்லாம் உறிஞ்சு எங்கேயோ கடல்ல கொண்டு கொடுக்குறாங்க. ஆனா இதுல இன்னும் ஒரு விசேஷம், ஒரு பெரிய ஜோக் என்ன தெரியுமா? சென்னையில தான் நாங்க வந்து சென்னையில இருக்கிறோம். எங்களுக்கு பக்கத்துல என்ன இருக்குது? மரீனா பீச் இருக்குது. பீச் தான் ஃபுல்லா சென்னை சுத்தி கடல், பெரிய கோஸ்ட் லைன், பீச், மரீனா பீச் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு தண்ணி எங்க தெரியுமா? தண்ணி கிடையாது. அங்க சென்னையில 3 ஆறு இருக்குது, கூவம் இருக்குது, அடையா இருக்குது, கொசஸ்தலை இருக்கு. ஆனா எல்லாம் குப்பை ஆயிடுச்சு. அங்க தண்ணி வாங்கி குடிக்க முடியாது. எங்களுக்கு தண்ணி எங்கன்னு தெரியுமா கொடுக்குறாங்க? வீராணத்துல இருந்து வரும் கொஞ்சம், அந்த கடல் நீர் இருக்கு பாருங்க, உப்பு தண்ணி, அதை எடுத்துன்னு வந்து ஒரு 30,000 கோடி செலவு பண்ணி நல்ல தண்ணி ஆக்கி கொடுக்குறாங்களாம். என்ன ஜோக்கு, வெக்க கேடு இது. இங்க இருக்கிற நல்ல தண்ணியை கொண்டு போய் கடல்ல கலந்துட்டு அங்க இருக்கிற கடல்ல இருக்கிற உப்பு தண்ணியை எடுத்து எங்களுக்கு சுத்தம் பண்ணி 30,000 கோடி செலவு பண்ணி சென்னை வாசிகளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. என்ன இது மாதிரியா ஒரு நிர்வாகம் இருக்கணும்? யாரு இது? நல்ல தண்ணி இருந்தா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை வீணாக்காம எல்லாருக்கும் கொடுக்கணும். இங்க என்ன கேக்குறாங்க? விருதாச்சலத்துல எங்களுக்கு நல்ல தண்ணி கொண்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதை கொண்டு போய் ஏதோ ஒரு சாராய ஃபேக்டரி கொடுக்குறாங்கன்னு இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க காலையில. சாராய ஃபேக்டரி தான் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேட்கறது எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு எதுக்கு NLC? இந்த மின்சாரம் இதெல்லாம் தேவையே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இதே NLC ஒரு தெர்மல் பிளான்ட் வச்சிருக்காங்க. அவங்களும் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஆனா பள்ளத்தை நோண்டி அதுல இருந்து பழுப்பு நிலக்கரி தண்ணி எல்லாம் எடுக்கல. அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க பழுப்பு நிலக்கரி, அது மூலமா மின்சாரம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. ஏன் எங்க நிலத்தெல்லாம் பாழ் பண்றீங்கன்னு கேட்கணும். ஏன்னா இது சுற்றுச்சூழல் மாசுதான். காத்து மாசு, தண்ணி, நம்ம நிலமெல்லாம் பாழடைஞ்சு போகுது. தண்ணியும் கிடைக்கல, தண்ணியும் விஷம் கலந்து இருக்குது. இதுதான் இங்க நடக்குது. விஷம் கலந்த தண்ணி, விஷம் கலந்த காத்து, விஷம் கலந்த மண்ணு தான் நம்ம இன்னைக்கு சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். அதுலதான் நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல விளையிற பொருட்கள் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நமக்கு தேவையில்லை NLC. ஏன் தெரியுமா? NLC இந்த இப்ப என்ன சொல்றாங்க? ஐயோ NLCல 10,000 பேர் வேலை செய்யறாங்க தமிழ்நாட்டுலன்னு. நீங்க 10,000 பேர் தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்கன்னா அவங்க பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் வட மாநிலத்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்ப NLC வந்து பயங்கரமா லாபம் சம்பாதிக்குது. அத லாபத்துல இருக்கிற பங்கை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அவங்க கொடுக்கணும். 10% கொடுக்கணும். ஆனா ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல. எல்லா லாபத்துல இருக்கிற பங்கெல்லாம் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பசங்களுக்கு தெரியும், CSR ஃபண்ட் சொல்லுவாங்க, தெரியும் இல்லமா? கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி நிறுவனங்கள் நடத்தினாங்கன்னா அதுல வரக்கூடிய லாபத்தை கொஞ்சமாவது அந்த பகுதி மக்களுக்கு
கொடுக்கணும். அதெல்லாம் அவங்க கொடுக்கறது இல்ல. அங்க இருக்கிற வெளி மாநிலத்துல இருந்து வேலை செய்யற ஆளுங்க என்ன பண்றாங்க, எங்க ஊருக்கு கொடுங்கன்னு வடநாட்டுல இருக்கிற கோவில புதுப்பிச்சுக்கிறாங்க, ரோடு போட்டுக்கிறாங்க. நம்ம ஊருக்கு ரோடு போடல, நம்ம ஊர் கோவில புதுப்பிக்கல, நம்ம ஊருக்கு தண்ணி கொண்டு வரல, நம்ம ஊர்ல லைட் போடல, அதெல்லாம் எதுவும் பண்ணல. காசு நம்ம நிலத்தை கொடுத்தோம், நம்மள ஏமாத்திட்டு அந்த காசை கொண்டு போய் வெளியூர்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கா ஏமாலைங்க மாதிரி நம்ம நிலத்தை கொடுத்தோம். எது கொடுத்தோம்? நம்ம தண்ணியே கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு விருதாச்சலம் மாவட்டத்துல நல்ல தண்ணி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு தண்ணி இல்லன்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. இதையும் இவங்க செய்யறது கிடையாது. இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை மூடிட்டு அதுல நீங்க சோலார், அதாவது சூரிய ஒளியில இயங்கக்கூடிய மின்சார தயாரிக்கிற நிறுவனத்தை கொண்டு வாங்க. அதே 10,000 பேருக்கு வேலை கொடுங்க. யார ஒருத்தரை கூட வீட்டுக்கு அனுப்பாதீங்க. அதே 10,000 பேருக்கு வேலை கொடுங்க. பள்ளம் நோண்ட வேண்டியதில்ல, சுரங்கம் எடுக்க வேண்டியதில்ல, 3வது சுரங்கத்தை வேணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 40 ஏக்கரை மக்கள் கிட்ட இருந்து புடுங்க வேண்டியதே கிடையாது. இதே இடத்துல சூரியன் தான் தகிக்குது. எங்க பார்த்தாலும் வெயில் தானே, நம்ம ஊர்ல எல்லா நாளும் வெயில் தானேமா. அந்த வெயிலை எடுத்து மின்சாரம் தயாரிக்கலாம். 3 மடங்கு 4 மடங்கு மின்சாரம் தயாரிச்சு ஊர் முழுக்க வித்து லாபம் பாருங்க. அதை விட்டுட்டு எங்க வயிற்றுல அடிக்கிறீங்க? எதுக்கு எங்க தண்ணிய புடுங்குறீங்க? எங்க பசங்களுக்கு எங்களுக்கு நாளைக்கு தண்ணி வேணும், வாழ்வாதாரம் வேணும், விவசாய நிலம் வேணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னா எங்க நிலத்தை எங்க கிட்ட கொடுங்கன்றதா நம்ம கேட்கிறோம். அதனால இந்த தண்ணியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் NLC என்ற நிறுவனமே தேவையில்லை. அதுல வர மின்சாரம் பத்தாது, தேவையும் கிடையாது. நம்ம அதோட அதிகமாகவே நம்ம உற்பத்தி செய்யறோம். அதனால NLC தேவையில்லைன்றதும், விருதாச்சலம் மாவட்டத்துக்கு எங்க தண்ணி வேணும் தானேமா. 20 அடி தண்ணி ஏன் 800 அடி போச்சு? நீ ஏன் எடுத்த எங்க தண்ணிய? எங்க உரிமை, எங்க தண்ணி, எங்க குழந்தைங்க நல்ல தண்ணி குடிக்கணும்னு தான் நாங்க இந்த ஊர்ல இருக்கிறோம். எங்க தண்ணியை கொண்டு போய் கடல்ல விடுறதுக்கா இவ்வளவு பெரிய நிர்வாகம் நடத்துறீங்க? மூடிட்டு போங்கன்னு சொல்லுங்க. அதுதான் உங்களோடது. அடுத்தது நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. எத்தனை வருஷமா? ரொம்ப வருஷமா கோரிக்கைன்னாங்க. ஒரு தேர்தல் அறிக்கையிலும் அது உங்களுக்கு வாக்குறுதியாக தரப்படுகிறது. இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல்ல இந்த பகுதியில ஒரு கேள்வி நேர்காணல் நடந்துதான். அப்போ ஒரு சின்ன பொண்ணு எழுந்து கேட்டுதான் முதல்வர் கிட்ட, இப்ப எங்களுக்கு விருதாச்சலத்தை மாவட்டத்தை பண்ணி கொடுங்க, தனியாக ஒரு மாவட்டமாக விருதாச்சலத்தை அறிவியுங்கள்னு கேட்டாங்களாம். கண்டிப்பாக செய்து தருகிறேன் என்று சொன்னவர்கள் செய்தே கொடுக்கல இது வரைக்கும். அது முடிய போது, இன்னும் 3-4 மாசம் தான் இருக்கு. அதற்குள்ளையாவது மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும். ஏன்னா ஒரு மாவட்டத்தை தனியாக அறிவிச்சாதான் அங்க மருத்துவ கல்லூரி வரும், இல்ல குழந்தைங்க படிக்கிறதுக்கு காலேஜ் எல்லாம் வேணும் தானேமா. நமக்கு அரசு கல்லூரி இருந்தா தானே ஒரு ரொம்ப இலவசமாகவோ இல்ல சொற்ப சம்பளத்துல படிக்க முடியும். பிரைவேட் கல்லூரினா கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பரவாயில்ல. இந்த தனியார் கல்லூரிகள் இருக்கிறனால தான் நம்ம பெண் பிள்ளைகள்லாம் போய் தைரியமா படிச்சுட்டு வராங்க. இல்லைன்னா எந்த ஊருக்கு நம்ம அனுப்பணும்? இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு தான் எங்கன்னா அனுப்பணும். வண்டி போட்டு அவங்களை அனுப்ப வேண்டிய நிலைமை தான் இருக்கும். அதனால மாவட்டத்தை, இந்த விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. இப்ப மேடையில நம்ம அப்பா வந்தாரு, விருதை வள்ளல் என்று எல்லோராலும் போற்றக்கூடிய மரியாதைக்குரிய RJ ஐயா அவர்கள் அதான் சொல்றாரு, நான் 2001 சட்டமன்றத்துல நான் பேசினமா, இது வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே நமக்கு நடத்தியே கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அதாவது இதெல்லாம் வாக்குறுதியா கொடுத்தாங்கன்னா ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றல, ஆனா கொடுக்காத ஒரு 2 வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? அந்த வாக்குறுதி தேர்தல் அறிக்கையிலே இருந்திருக்காது. நாங்க விருதாச்சலத்தை மாவட்டமா அறிவிக்கிறோம், நாங்க அறிவிக்கல. அது நிறைவேற்றப்படாத வாக்கு உறுதி. ஆனா இந்த வாக்குறுதியை அவங்க தேர்தல் அறிக்கையிலையும் கொடுக்கல, ஆனா அதை மட்டும் நிறைவேற்றிருக்காங்க. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டை அதிகமாக இளம் விதவைகளாக இருக்கக்கூடிய மாநிலமாக மாற்றியது ஒரு வாக்குறுதி. தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்? குடி, டாஸ்மாக், ஒயின் ஷாப். அதனாலதான் நான் எந்த ஊருக்கு பிரச்சாரம் போனாலும் என் எதிர்க்க சின்ன சின்ன குழந்தைங்களை இடுக்கின்னு சின்ன பொண்ணுங்க வரும். அதுங்க பார்த்தா காலேஜ் படிக்குதான்னு இருக்கும். காலேஜ் போற பொண்ணுங்களான்னு கேட்டா இல்ல, அதுங்களுக்கு 3 குழந்தை இருக்கும், அவங்க வீட்டுக்காரங்க இருக்க மாட்டாங்க, குடிச்சே செத்து போயிருப்பாங்க. இதுதான் உண்மை. அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதுதான் இந்த வாக்குறுதி. அதுதான் அவங்க நிறைவேற்றின வாக்குறுதிமா, வேற எதுவுமே கிடையாது. இன்னொரு வாக்குறுதி ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் அறிக்கையில பாத்துருக்க மாட்டீங்க. அடுத்தது
அதிக சாலை விபத்துகள், குடியால் போதையால் அதிகமாக சாலை விபத்துகள் நடக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான். தெரியுமா? அது குடிச்சிட்டு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க தெரியுமா? குடி போதையால பைக்கு, டூ வீலர், சைக்கிள், கார் இதெல்லாம் கொண்டு போய் மோதி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய அவலம். இதை எப்படி தடுத்து நிறுத்தது? அப்ப என்ன பண்ணணும்? இப்ப இன்னைக்கு சொல்றாங்க விருதாச்சலம் நகரத்துல மட்டும் 16 டாஸ்மாக் கடை இருக்கான். தெரியுமா? 16 டாஸ்மாக். அப்ப நீங்க தடிக்கு விழுந்தா டாஸ்மாக் மேல்தான் விழணும். தடிக்கு விழுந்தா இந்த கடையில இந்த குவார்டர் கிடைக்கலன்னா அடுத்த கடையில கிடைக்கும், அடுத்த கடையில மூடி வச்சிருந்தானா இன்னொரு கடை கிடைக்கும். தங்கு தடை இன்றி எங்க போனாலும் குவார்டர் கிடைக்கக்கூடிய மாவட்டமாக விருதாச்சலத்தை ஆக்கி வச்சிருக்காங்க. என்ன அநியாயமா இருக்கு, கேட்கவே வயிற்றுச்சலா இருக்கு. ஸ்கூல்ல தரங்க, பசங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் தரங்க, பசங்க மகளிருக்கெல்லாம் இலவசமாக பிரசவம் பார்க்கறதுக்கு மருத்துவமனையை தரங்க. அதை விட்டுட்டு இது என்ன டாஸ்மாக திறந்து வச்சிருக்கீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அப்ப பசங்க என்னதான் படிக்கிறது? இந்த டாஸ்மாக் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் 70,000 கோடி. அந்த 70,000 கோடிக்காக நம்ம பசங்க உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம 70,000 கோடி தான் முக்கியம், அதுல வர வருமானம் முக்கியம் சொல்லிட்டு இந்த கடையை திறந்து வச்சதுதான் மிகப்பெரிய அவலம். அப்ப இந்த 70,000 கோடியில இருந்து தான் ஒரு 500 கோடியை செலவு பண்ணி உரிமை தொகையா கொடுக்கறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து உங்ககிட்ட ஓட்டு வாங்குறது எதுக்கு தெரியுமா? இன்னும் ஒரு 5 வருஷம் அதே 70,000 கோடியா வருஷா வருஷம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். உயிரை பற்றியோ நம் பிள்ளைகளின் உயிரோ அவர்களுடைய வருங்காலமோ எதிர்காலத்தை பத்தி சுத்தமா அக்கறையே கிடையாது. அப்ப நீங்க அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு மகளிர் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியும் நடந்ததுனால என்னாச்சு? இன்னும் ஒரு 5 வருஷம் படிப்படியாக குறைக்கிறேன்னு சொன்னவங்க ஒரு கடையை மூடல. ஒரே ஒரு கடையை மூடி இருக்காங்களா? ஒரே ஒரு கடையை கூட அவங்க மூடவே இல்லை. இன்னும் அதிகமா திறந்து விட்டுருக்காங்க. அதுதான் நடந்து இருக்கிறது. அப்ப நமக்கு தெரியாமையே நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு நாமளே அவங்களுக்கு சாவியை தூக்கி கொடுத்துட்டோம். என்ன வேணா பண்ணிக்கோங்க எங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்ற மாதிரி 1000 ரூபாய் வாங்கி ஓட்ட போட்டது இதுக்குதான். நம்ம பிள்ளைகளுடைய உயிரோட அவர்கள் விளையாடுவதற்கு இன்னும் 5 வருடங்களை நீங்கள் தரப்போகிறீர்களா? யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா அவங்க 70,000 கோடி தான் முக்கியம் நினைக்கிறாங்க. ஆனா உங்களுடைய மருத்துவர் அன்புமணி அண்ணன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கடைய நம்மளால மூட முடியாது. ஏன்னா அதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அதற்கு முதலமைச்சருக்கும் அங்க அமைச்சர்களுக்கு தான் அதிகாரம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க கடையை மூட முடியாது. ஆனா நெடுஞ்சாலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? தேசிய நெடுஞ்சாலை, அதாவது நேஷனல் ஹைவேஸ். நேஷனல் ஹைவேஸ்ன்றது சென்ட்ரல், அதாவது அது டெல்லி கீழே வரும். என்ன பண்ணாங்க? சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. எதுக்கு? நீ நேஷனல் ஹைவே, அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூடுங்க அப்படின்னாங்க. ஏன் தெரியுமா? நெடுஞ்சாலையில ஒயின் ஷாப் இருந்தா என்ன பண்ணுவான்? வண்டி ஓட்டிக்கிட்டே வருவான், போர் அடிச்சா அந்த இடத்துல நிறுத்தி ஒரு பாட்டில் வாங்கி ஒயின் ஷாப் ஒயினோ குடியோ பிராந்தியோ விஸ்கியோ இல்ல குவார்டரோ வாங்கிட்டு குடிச்சிட்டு திருப்பி ஆக்சிடென்ட் பண்ணுவான். ரோடு போய் யார் மேலேயா மோதி அங்க அவன் உயிரும் போகும். பாவம் ஒண்ணுமே தெரியாம வண்டி ஓட்டுன்னு வராங்க பாருங்க, அவங்க உயிரும் போகும். அந்த சாலை விபத்துகளை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே டெல்லியில போய் கேஸ் போட்டாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள். உங்க அண்ணன் தான் கேஸ் போட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3321 நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை ஒயின் ஷாப்பை மூடினாங்க. 3321 ஒயின் ஷாப்பு, தேசிய நெடுஞ்சாலைகள் தமிழ்நாட்டில் மட்டும் மூடியது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதுவும் உங்களுக்காக தான். நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டுக்காரங்க பத்திரமா வீடு சேரணுன்றதுக்காக தான் இந்த கேஸ். அதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கேஸ சுப்ரீம் கோர்ட்ல ஆடி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்புகளையும் சாராய கடைகளையும் தமிழ்நாட்டில் மட்டும் 3321 மூடினாங்க. எதற்காக இதெல்லாம் செஞ்சாங்க? எதற்காக? நம்ம பசங்க நல்லா இருக்கணும், அதானே? அதுக்காக தான் இவ்வளவும் செஞ்சாங்க. அதே சமயம் உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் கொண்டு வந்த திட்டங்கள் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? என்ன நாயகர் சொல்லுவாங்க அவரை? 108 நாயகர் அப்படின்னு நீங்க எல்லாம் ஆசையா அவருக்கு பட்டம் கொடுத்தீங்க. 108 நாயகர். 108னா என்னது? தேங்காவா? 108 படியா? 108 ஜபமா? இல்ல,
ஆம்புலன்ஸ். 108 என்பது ஆம்புலன்ஸ். எதுக்கு கொண்டு வந்தது? 108 ஆம்புலன்ஸ் அவசரத்துக்கு ஊருக்கு வரும். 2004 அவர் அமைச்சரானாரு டெல்லியில. 2005 கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்து, கிராமப்புற சுகாதார திட்டம், அந்த வார்த்தையை கேளுங்க, நகர்ப்புறம்லாம் இல்ல, கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம். கிராமத்துக்காக கொண்டு வந்த திட்டம் தான் அது. கிராமத்து மகளிருக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் கொண்டு வந்த திட்டம் தான். நடுராத்திரி வழி வந்தா என்ன பண்றோம்? இப்ப ஆம்புலன்ஸ் போன் பண்ற முன்னாடி என்ன பண்ணோம்? யாருக்கு போன் பண்றதே தெரியாது, போனே இருக்காது. யாராவது பக்கத்துல இருந்தா கூப்பிடுவோம். பக்கத்துல அம்மா வீடு, அப்பா வீடு, அண்ணன் வீடு, தம்பி வீடு, பெரியம்மா வீடு, யார் வீட்டுக்கா சொல்லுவோம், ஐயோ எனக்கு வலிக்குது கூட்டும் போங்கன்னா, எதுலயோ சைக்கிள், மாட்டு வண்டி, டிராக்டர் இருக்கும்ல எல்லாரும். அப்பெல்லாம் கிராமத்துல டிராக்டர் இருக்கும் எல்லார் வீட்லயும். அந்த டிராக்டர்ல வச்சு நடுராத்திரியா இருந்தாலும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல எது இருக்குதோ, கிராமத்துல ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தா அங்க போவாங்க. அப்படி இல்லைன்னா பெரிய ஆஸ்பத்திரின்னு வாங்க எல்லாத்தையுமே. அந்த காலத்துல ஒரு ஆஸ்பத்திரி தான் இருக்கும், அது பெரிய ஆஸ்பத்திரி. அந்த பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போவாங்க. இந்த திட்டத்தை உங்களுக்காக தான் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஆம்புலன்ஸ்ல எத்தனை குழந்தைங்க பிறந்திருக்கு தெரியுமா? ஆம்புலன்ஸ்ல 65,000 குழந்தைகள் ஆம்புலன்ஸ்ல பிறந்திருக்கிறாங்க. 65,000 குழந்தைங்க வீட்டுல பிறக்கல, ஹாஸ்பிட்டல்ல பிறக்கல, நடு வழியில ஆம்புலன்ஸ்ல பிறந்திருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 108 ஆம்புலன்ஸ் இல்லைன்னா அந்த 65,000 குழந்தைங்களோட கதி என்ன? இல்ல 65,000 தாய்மார்களுடைய கதி என்ன? இல்ல ஏதாவது ஒரு உயிர் தானே பழைக்கும் இல்லையாமா? வழியில வரும்போது என்ன நடக்கும்னே தெரியாது. குழந்தைங்க பழைக்குமா, பிறக்கிற குழந்தை உயிர் பழைக்குமா, இல்ல அந்த பிரசவிக்கிற தாய்மார்கள் உயிர் என்ன வருது, ஒண்ணுமே புரியாது. 65,000 குழந்தைகள் 108 ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டுல மட்டும் பிறந்திருக்காங்க. இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ் அவர்கள் கொண்டு வந்தாங்க. யாரு? உங்க அண்ணன் தான், அன்புமணி. அதுல 7 லட்சம் பிரசவங்கள் நடந்திருக்கிறது. 7 லட்சம் குழந்தைகள் 108 ஆம்புலன்ஸ்ல பிறந்திருக்காங்க. இதுதான் உண்மையான நிலவரம். யோசிச்சு பாருங்க. அந்த ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லைன்னா 7 லட்சம் குழந்தைங்களாவது என்ன ஆகுறது இந்த 17 வருஷத்துல, அம்மாங்க என்ன ஆகுறது, இதெல்லாம் பெரிய விஷயம். இப்ப 1000 பிரசவத்துல 25 குழந்தைகள் தான் நம்மளால காப்பாற்ற முடியல. ஆனா எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்திடுறோம் தமிழ்நாட்டுல. இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு 50 குழந்தைங்களை காப்பாற்ற முடியல. அந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. தாய் சேய் இறப்பு விகிதத்தை அப்படியே இந்த ஆம்புலன்ஸ் மூலம் கீழே கொண்டு வந்தாச்சு. 108 ஆம்புலன்ஸ்ல ஒரே திட்டம் மூலம் தாய்மார்கள் சாவதும், இளம் தாய்மார்கள் உயிர் இழப்பதும், பச்சிளம் குழந்தைகள் உயிர் இழப்பத அப்படியே குறைஞ்சு போச்சு. இந்த திட்டத்தை என்ன சொல்றாங்க வெளிநாட்டுல, மருத்துவர் அன்புமணி கொண்டு வந்த அந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை உலகம் முழுக்க இதை அமுல்படுத்தணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவ்வளவு சூப்பரான திட்டம் இது, அவ்வளவு அருமையான திட்டம். இந்தியால இவ்வளவு பெரிய ஜனத்தொகை, 100 கோடிக்கு மேல் மக்கள் தொகை இருக்கும் நாட்டிலே இந்த திட்டம் வெற்றி பெற்றதுன்னா எல்லா ஊர்லயும் வெற்றி பெற்றுவிடும். ஆப்பிரிக்காலயோ, அமெரிக்காலயோ, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா எல்லா ஊர்லயும் வெற்றி பெற்றுவிடும் என்று இந்த திட்டத்தை பாராட்டுறாங்க. இப்படிதான் திட்டம் கொண்டு வரணும். எப்படி? உயிரை காப்பாற்றணும், குழந்தைங்களை காப்பாற்றணும், அம்மாங்களை காப்பாற்றணும். இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரணும். நீங்களும் கொண்டு வரீங்களே டெட்ரா பேக்கு, ஏடிஎம் மிஷின்ல காசு போட்டா குவார்டர் பாட்டில், இதுவா ஒரு திட்டம் கொண்டு வரது. அப்புறம் விளையாட்டுற இடத்துல, கல்யாண மண்டபத்துல எல்லாம் தங்கு தடை இல்லாம மது விக்கலான்னு இன்னொரு திட்டம். இதெல்லாம் போராட்டம் பண்ணி நிறுத்தினாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்தா கல்யாண மண்டபத்துக்கு நம்ம எல்லாம் போக முடியுமா? குடிச்சிட்டு எல்லாம் ஆடின்னு இருப்பாங்க. ஆல்ரெடி இது ஏற்கனவே கல்யாண மண்டபத்துல சம்பந்திங்கள்ல இருந்து, மாப்பிள்ளையில இருந்து, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து வர்றவங்க போறவங்க எல்லாம் குடிக்கிறாங்க. இதுல வேற இந்த திட்டம், அதாவது மக்கள் கூடும் இடங்களில் தங்கு தடையின்றி மதுபானங்களை விற்கலாம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? எப்படி நாங்கெல்லாம் வெளில வர்றது? ஏற்கனவே ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, வர வழியில எல்லாம் குடிச்சிட்டு டாஸ்மாக தாண்டி வரும்பொழுதெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க பசங்க. குடிச்சிட்டு பசங்களை கேலி பண்றாங்க. பொம்பளை பிள்ளைங்களை காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல. சும்மா இருப்பாங்களா குடிச்சிட்டு? யாராவது கம்முன்னு போய் படுத்துப்பாங்களா சொல்லுங்க? என்ன பண்ணுவாங்க? அக்கம் பக்கத்துல தகராறு நடக்குதா இல்லையா? குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? ஊர்ல எல்லாம் வம்பு வாங்கின்னு வருவாங்க. வராங்களா இல்லையா? அப்புறம் வடிவேல் படத்துல வர மாதிரி தொம்முன்னு போட்டு அடிக்கிறது. யார? ஏன்னா திருப்பி அடிக்க மாட்டாங்க. பொண்டாட்டிங்களையும் குழந்தைங்களையும் போட்டு அடின்னு அடிக்கிறது. இதுதான் நடக்குது. இதுக்கு இந்த மாதிரி திட்டங்களை ஏன் கொண்டு வரீங்க?
நாங்க கஷ்டப்படுறதுக்காக ஏன் திட்டங்களை கொண்டு வரீங்க? நல்லதா திட்டங்களை கொடுங்க. அடுத்தது போதை பழக்கம். போதை பழக்கத்தை கேட்டீங்கன்னா வயிற்றெரிச்சலா இருக்குது. போதை பழக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல காலேஜ், பள்ளிக்கூடம், வீட்டு பக்கம், கோவில், மசூதி, எல்லா சாமி வழிபாட்டு தலம் எங்க பார்த்தாலும் போதை பழக்கம். போதை விக்கிறாங்களாம். எங்க கோயில் குளம் எல்லாம் பாக்குறது இல்ல, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் பாக்குறது இல்ல, எங்க பார்த்தாலும் போதை பழக்கம் அதிகமாயிடுச்சு. இதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பெண் குழந்தைகள் மேல் பாலியல் வன்கொடுமை அதிகமாயிடுச்சு. 4500 கேஸ் இருந்ததா 4 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு 7000 கேஸ். என்ன? பெண் குழந்தைகள் பெண்கள் மேல அதிகம். பெண் குழந்தைகள் மேல் பாலியல் வன்கொடுமைன்றது 7000 கேஸ் அதிகமாயிடுச்சு. அப்ப 7000 பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்களே, இதை விசாரிக்க நீதிமன்றம் எல்லாம் கிடையாது. எத்தனை நீதிமன்றம்? 10, 20 தான் இருக்குது. 50 நீதிமன்றம் வேணுமா? 50 போக்சோ நீதிமன்றங்கள் இருந்தாதான் கேஸ் எல்லாம் விசாரிச்சு உடனடியா தீர்ப்பு கொடுக்க முடியும். உங்க எல்லாருக்கும் தெரியல, கும்முடி பூண்டியில ஒரு குழந்தை, ஆரம்பாக்கத்துல ஒரு குழந்தை, 9 வயசு குழந்தை, பாட்டி வீட்டுக்கு போன குழந்தைய பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பையன் அப்படியே தூக்கின்னு போய் அந்த குழந்தைய கெடுத்துட்டு அப்படியே அமிச்சிட்டான். பாவம், அந்த குழந்தை வெளில ஓடியாந்து அது சொல்லி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா, அவனுக்கு பல்லு இல்ல, இப்படி இருந்தான்னு எல்லாம் சொல்லி இருக்கு. அதை வச்சு ஆனா காவல்துறை, எத்தனையோ அரசியல் கட்சிகள்லாம், பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல்ல போய் குரல் கொடுத்தது, எல்லா அரசியல் கட்சிகளும் பயங்கரமான அழுத்தம் கொடுத்ததுனாலையும் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்தாங்க. போலீஸ்காரங்க சும்மா சொல்லக்கூடாது, வேக வேகமா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீதித்துறை அதை விட வேகமா அந்த ஆளுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்குது. அதனால இந்த போதையாலையும் மதுவாலையும் பெண்கள் பாதுகாப்புன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. இத அப்ப ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை எப்படி நீங்க தடுத்து நிறுத்துவீங்க? பெண்களை உள்ள வச்சு பூட்டிடுவீங்களா? குழந்தைங்களை வெளியே அனுப்பாம இருப்பீங்களா? நடுராத்திரி போக கூடாது, வெளில போக கூடாது, பக்கத்துல போக கூடாது அப்படின்னு காலையில 6 மணிக்கு அனுப்பிட்டு வீட்டுல 4 மணிக்கு பூட்டி வச்சுக்கிறது இல்ல. என்ன இந்த அது எரியிற நெருப்பு அடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? இந்த கொல்லியை தானே புடுங்கணும்வாங்க. இப்ப எது எரியிற நெருப்பு? பெண்கள் பாதுகாப்புன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்ப அந்த கொல்லிக்கட்டையை புடுங்கணும்னா இந்த ஒயின் ஷாப்பை மூடணும், போதை பழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதானமா? இது 2 தடுத்து நிறுத்தணும். இதை யார் செய்வாங்க? யாரும் செய்ய போறதில்ல. மருத்துவர் அன்புமணி மட்டும்தான் அதை செய்ய போறார். அவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கார், போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்க வேண்டும், மது பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்க வேண்டும்னு அவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால பெண்களாகிய நீங்க உங்க அண்ணன் பின்னாடி நிக்கிறீங்களா? உங்க அண்ணன் பின்னாடி நீங்க ஒற்றுமையாக நின்றால்தான் இந்த போதை பழக்கத்தையோ மது பழக்கத்தையோ ஒயின் ஷாப்பையோ மூடி நம்ம பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். சரியா? புரிஞ்சுதாமா நான் சொல்றது? இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஊர்ல போய் சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுங்கம்மா. ஏன்னா நம்ம குழந்தைங்க. ஆமாம்மா, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கம்மா. என்ன அந்த கொடுமையெல்லாம் கேட்கவே முடியல. படிப்பு தடைப்படும், வேலைக்கு போறது தடைப்படும், நல்ல வாழ்க்கை கிடைக்காது. நீங்க வீட்டுல உங்க பையனுங்கெல்லாம் யாராவது இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானா எப்படியாவது அந்த பழக்கத்தை தடுத்து நிறுத்துங்கம்மா. குடி பழக்கமாவது நம்ம கண்ணுக்கு தெரியும், வாசனை வரும், கண்ணு செவப்பா இருக்கும், தள்ளாடினாவது வருவாங்க. போதை பழக்கம் தெரியவே தெரியாது. உள்ள கஞ்சா போட்டிருக்கானா, இல்ல ஏதோ மாத்திரை, மெத்துன்னு ஏதோ மாத்திரையா, ஸ்டாம்பா, சாக்லேட் மாதிரி ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிடப்பானுங்களாம், ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவ்வளோ வக்கரமான எண்ணங்கள் தலை தூக்கி போற வரவங்களை சண்டை பிடிக்கிறது, சண்டையில கொலை பண்றது, சண்டையில அடிதடி பண்றது, இந்த போதை பழக்கத்துல ஒரு பெண் குழந்தைங்களை கூட்டின்னு போய் பாலியல் பலாத்காரம் பண்றது, இதெல்லாம் செய்யறாங்க. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா அந்த பசங்களுக்கு அந்த பழக்கம் வரும்பொழுதே கை காலில் உழுந்தாவது அந்த பழக்கத்தை தடுத்து நிறுத்திடுங்க. வேற வழியே கிடையாது. தாய்மார்களான நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதே போல பெண் குழந்தைகளுக்கு முதல் பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும். நம்ம பெண் குழந்தைகளுக்கு நம்ம தான் முதல் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏதாவது பிரச்சனைனா அவங்க நம்ம கிட்ட சொல்லணும், வேற யார்கிட்டயும் போய் மாட்டிக்க கூடாது.
எவ்வளவு பெண்களுக்கு இந்த மாதிரி பிளாக்மெயில் போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது. வெளியில அவங்க சொல்றதை விட வீட்டுல வந்து சொல்லிடுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா அடிச்சாலும் பரவாயில்ல, அப்பா அடிச்சாலும் பரவாயில்ல, பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் திட்டினாலும் பரவாயில்ல, யார்கிட்டயோ போய் அவஸ்தைப்படுறதை விட நம்ம வீட்டுல சொல்லிக்கலாம். அதே போல தாய்மார்களான கடமை, நம்ம தாய்மார்களுடைய நம்மளுடைய கடமை என்ன தெரியுமா? நம்ம பெண் குழந்தைகள் வந்தா நீ ஏன் போன, நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண, நீ ஏன் அவனோட பேசின, இவனோட போனேன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. அதெல்லாம் பண்ணியிருந்தா கூட நம் பெண் குழந்தைகளை நாம் தான் அரவணைச்சு வைக்கணும். ஏன்னா அவங்க குழந்தைங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம தான் அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதனாலதான் அதுங்க நம்ம கிட்ட சொல்ல பயந்துகிட்டு, அம்மா கிட்ட சொன்னா அம்மா திட்டுவாங்களோ, அப்பா வந்து நம்ம மேலே தப்பு கண்டுபிடிப்பாங்களோன்னு யார்கிட்டயோ போய் மாட்டிக்குதுங்க. அதனால தாய்மார்களான நாம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம பெண் தனியா போனா அந்த பொண்ணை சீன்றதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. அவ தனியா போனா 10 மணிக்கு மேல தனியா போனா, அதனாலதான் போய் சீண்டணும்னா முதல்ல அந்த அவங்களதான் காய்கால உடச்சு உள்ள வைக்கிறேன். என்ன வக்கற எண்ணம்? அந்த தனியா போனா உனக்கு என்ன வந்தது? நீ என்னத்துக்கு அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிற? துடிச்சிட்டு கிளம்புற முதல்ல நீ ஒழுங்கா இருக்கியான்னு அந்த பையனை கேட்கணும். அதனால நீங்க எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பா நாம தான் இருக்க வேண்டும். இத வந்து மனசுல வச்சுக்கோங்க. அதே போல இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ற, உங்களை ஓட்டு போடுற மிஷினா மட்டும்தான் பாக்குறாங்க. என்ன 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க ஏதாவது ஓட்ட மாத்தி போட்டுருவீங்க. கிட்ட வந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்தாலோ வெத்தலை பாக்கு மேல சத்தியம் அடிச்சு வாங்குறது, பிள்ளைங்க மேல சத்தியம் அடிச்சு வாங்கிட்டா என்ன பண்றாங்க? ஏன்பா நீ மாமா நீ அவருக்கு ஓட்டு போட்டுரு, நான் காசு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டுடலாம். நகை கடன் தள்ளுபடி, அது தள்ளுபடி, இது தள்ளுபடின்னு சொல்லிட்டு பெண்கள் மனசு மாதிரி ஓட்டு போட்டுருவோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து நீங்க மனசு மாறாதீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம குழந்தைங்களோட தலையெழுத்து நம்ம கிட்டதான் இருக்கு இல்ல? நம்ம தப்பான மனிதர்களுக்கு நீங்கள் வந்து வாக்களித்தீங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் 5 வருஷம் டாஸ்மாக திறந்து வச்சு போதையை அதிகமா கொண்டு வந்து நம்ம பசங்களுடைய உயிரோட விளையாடுவாங்க. அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கையில ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் பவர் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்களே பவர் தான். பெண்களே பவர் தான். பெண்களே சக்தி தான். ஏன் தெரியுமா? வார்டு மெம்பர் இங்க நான் கூட இன்னைக்கு பார்த்தேன். எங்க அந்த அம்மா அவங்க வார்டு மெம்பர் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க வார்டு மெம்பர்னா அவங்களுடைய பகுதிக்கு ரோடு போட்டுக்கலாம், லைட் போட்டுக்கலாம், தண்ணி கொண்டு வந்துக்கலாம், எது வேணாலும். ஏதாவது பிரச்சனை இருந்தா முன்னாடி போய் நிக்கலாமா. அந்த அளவுக்கு வார்டு மெம்பருக்கு பவர் இருக்கு. ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், இது நகராட்சி வேற, மேயர், நகராட்சி கவுன்சிலர், மெம்பர், எல்லா மாநகராட்சி எல்லாமே நீங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சு நீங்க இந்த ஒரு மெம்பர் ஆயிட்டீங்கன்னா நீங்க உங்க பகுதிக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். நல்ல தைரியமா நீங்க நிக்கலாம். இந்த விஷயம் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் தான் இன்னைக்கு நாங்க இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கி விருதாச்சலத்துல நடத்திட்டு வரோம். உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னதுல அடுத்த முறை நான் வரும்போது ஒரு குறைஞ்சது ஒரு 10-20 வார்டு மெம்பர் இருக்கணும். இருப்பீங்களா? வார்டு மெம்பர் ஆயிடணும், மேயர் ஆகணும். எல்லாரும் நீங்கெல்லாம் அந்த அளவுக்கு பவர் கொண்டு வரணும் இல்லையா? ஏன் எப்ப பார்த்தாலும் யாரும் ஆகணும்? தமிழ்நாட்டில் மட்டும் 50% 70% மகளிர் வார்டு மெம்பராவோ கவுன்சிலராவோ சேர்மனாவோ எல்லாம் இருக்கிறாங்களாம். நம்ம ஏன் ஆக முடியாது? தாராளமா ஆகலாம் இல்லையா? 500 ஓட்டு வாங்கினா ஒரு வார்டு மெம்பர், 300 ஓட்டு வாங்கினா ஒரு வார்டு மெம்பர், 5000 ஓட்டு வாங்கினா அது ஒரு ஒன்றிய மெம்பர், மாவட்ட மெம்பர், எது வேணாலும் ஆகலாம், கவுன்சிலரால ஆகலாம். எல்லாமே எல்லா விஷயமும் நாம செய்துக்கலாம். நீங்க ஓட்டு போடுறதுக்கான உங்களது வாக்கு மட்டும் ஒண்ணு, அது வந்து எலெக்ஷன்ல. அடுத்தது உள்ளாட்சி தேர்தல், அதுல நீங்க பவர்ஃபுல் ஆகணும். புரியுதா? அதே போல அன்புமணியுடைய தங்கைகளான நீங்க எல்லாம் அன்புமணி பின்னால நிக்கிறீங்களா? கண்டிப்பாக. நானும் உங்க அண்ணனும் உங்க பின்னாடி தான் நிக்கிறாரு, உங்களோட தான் நின்றுட்டு இருக்கிறாரு. அதனாலதான் என்எல்சிக்கு எதிராக அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி அத்தனை கேஸ் அவர் மேல இருக்கு. என்எல்சிக்காகவே கேஸ் அன்புமணி அண்ணன் பின்னால இருக்கு. இங்க இருக்க மாவட்ட செயலாளர் எங்க அதோ இருக்கிறாரு. 50 கேஸா? எத்தனை கேஸ் மேல? 56 கேஸ். எதுக்கு? என்எல்சிக்காக உங்களுக்காக போராட்டம் பண்ணி அவர் மேல 56 கேஸ் இருக்குது. அதனால எல்லா மாவட்ட இந்த பகுதியில எல்லா இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, எல்லார் மேலயும் இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு எல்லாருமேலே கேஸ் இருக்கும். ஏன்னா எல்லாம் உங்களுக்காக போராட்டம் பண்ணவங்க தான். அதனால நீ உங்களுக்கே தெரியாது அந்த விஷயம். ஆனா உங்களுக்காக போராட்டம் செய்து கேஸ் எத்தனையோ வழக்குகளை சந்தித்து இருக்கிறார்கள். இன்னும் சந்திக்க தயாரா இருக்கிறாங்க. அது பரவாயில்ல, வழக்கு தானே போட்டு நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு வேண்டியது உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய நிம்மதி, நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம். அவங்க நல்லா இருக்கணும். குடி இல்லாம போதை இல்லாம நல்ல மனிதர்களாக அந்த குழந்தைங்க வளரணும். அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா அவங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறோம். உங்க அண்ணன் உங்களோட மருத்துவர் அன்புமணி உங்கள் பின்னால் இருப்பது போல் நானும் உங்களோடு தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நாங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்போம் என்று கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த விஷயத்தை எல்லாம் கேட்டீங்க. இந்த அதுவும் ஆர்வமா கேட்டு எனக்கு பதிலெல்லாம் வேற சொன்னீங்க. நம்ம உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி. இந்த கூட்டத்துல வந்து கலந்துட்டு உங்களை எல்லாம் சந்தித்து இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட எடுத்து சொன்னதிலே அதை விட மகிழ்ச்சி. இதையெல்லாம் நீங்க கொண்டு போய் ஊர்ல சொல்லுவீங்கன்ற மிகுந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த தேர்தல்ல நம்ம தலையெழுத்த நாம தான் எழுதணும். வேற யாராவது காசு கொடுத்து எழுத வச்சிடாதீங்க, புரியுதா? அது மட்டும் நடத்தக்கூடாது. நீங்க தெளிவா இருங்க. இந்த தேர்தல் உங்க கையில இருக்கு. நீங்க நினைச்சா எப்பேற்பட்ட மாற்றத்தையும் கொண்டு வரலாம். பெண்களாகிய நீங்கள் நினைத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நம் பிள்ளைகளுடன் வாழ்க்கையில விளக்கேற்றலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதர சகோதரிகளுக்கும் மாவட்ட மாநில அப்புறம் வந்து மகளிர் பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு குறிப்பான நன்றி வந்து உங்களுக்காக நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் செய்தது நம்மளுடைய டாக்டர் தமிழரசி ஆதிமூல அம்மா தான். அவங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா? இந்த பகுதியில உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவ்வளவு சூப்பரான ஒரு மகப்பேறு மருத்துவ நிபுணர் இன்னைக்கு இருக்கிறாங்க நம்ம இடையில. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. காலையில வரும்போது கூட அம்மா என்கிட்ட, அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு வரணுமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த மகளிர்லாம் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க உங்களுக்கு நல்லது செய்யணும்னு. நீங்களும் எங்களோட இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட மருத்துவர் அன்புமணி பின்னாலும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்கள் பின்னாலும் இந்த மகளிர் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய K24 தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்.